லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு டே ஆஃப். ஆக்சுவலாக இன்றைக்கி ஃப்ரைடே. காலையிலே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக விடிஞ்சிச்சு. எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த ஹெல்த் பவுடர் நம்மள்ட்ட இருந்துச்சு. அது இன்னும் காலியாகல. ஏன்னா நமக்கு வெளிக்கிழமை மட்டும்தான் குடிக்கிறேனே காலையில். ஏன்னா மற்ற நாளெல்லாம் எனக்கு டே கரெக்டாக இருக்குது. காலையில் எந்திரிச்சு கிளம்பி ஆஃபீஸ் போகிறதுக்கும் ஈவினிங் வர்றதுக்கு 8-8:30 ஆயிடுது. அதனால் நம்ம அதை குடிக்கிறதில்ல. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஃப்ரீ டயத்தில் கொஞ்சம் அழகாக ஸ்மூத்தாக ரிலாக்ஸாக எடுத்து வெளியில் போனால் ஒரு பூனை வந்து என்ன பண்ணிச்சு, எலியை வீட்டு கொண்டு வந்து வாசலில் போட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டே நின்றுச்சு. இந்த ஊரில் எலி இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க, நிறையா இருக்குது. இதோட பார்த்தீங்கன்னா 2-3 தடவையாக பார்த்துட்டேன். எலியை வந்து அடித்து கொள்வது மட்டும்தான் அந்த பூனைக்கு வேலை, மற்றபடிலாம் சாப்பிடாது. என்னடா செத்துட்டான்? அவனே எங்க செத்தான்? நீதான் சத்தியம் பண்ணி சாவச்சிட்டியா? இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால நல்லபடியாக தொழுது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருந்தேன். ஸோ இதுதான் நம்ம மீட்டிங் பிளேஸ். இது என்னோட மீட்டிங் பிளேஸ் மட்டும் இல்லை, ஊரில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் டயத்தில் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி சில் பண்ணிட்டு போவாங்க. இங்கே நார்மல் டேஸை விட பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் சரியான ரஷ்ஷாக இருக்கும். ஒரு வழியாக உரையாடலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நண்பர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வாக்கிங் வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேடல் ஆக்சுவலாக இது வந்து வருஷத்துக்கு 2 நாட்கள் மட்டும்தான் இந்த தேடல் வந்து ரஷ்ஷாக இருக்கும். ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கு மட்டும்தான். மீதமுள்ள எல்லா நாட்களுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு வாக்கிங் பிளேஸ். நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. நான் வந்த டைமில் யாரும் இல்லை.